ओम सद्गुरु श्री शेषाद्रि स्वामी पादुकाभ्याम नमो नमः। ओम गुरु पवन प्रेसाय नमो नमः। नारायण अखिल गुरु भगवन नमस्ते। डिसेंबर मादम 13 தேதிக்கு நாராயணியம் நாள்னு நம்ம எல்லாரும் அனுஷ்டானம் பண்ண போகிறோம். அது எப்படி அனுஷ்டானம் தீர்மானம் பண்ணுறானாக்க, விருச்சிக மாதத்தில் 28ஆம் தேதி வருஷா வருஷம் நாராயணியம் நாள் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அன்றைக்கி நாராயணியம் நிறைய பாராயணம் நடக்கிறது, உபன்யாசமெல்லாம் நடக்கிறது, குருவாயூர் கோவில் நடக்கிறது, எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இந்த ஒரு சமயத்தில் நாராயணியத்தை பற்றியும் குருவாயூர் கோவிலை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு இந்த பதிவு. நாராயணியத்துக்கு நிறைய சிறப்புகள்லாம் உண்டு. ஸ்ரீமத் பாகவத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்தில் நாராயணியத்தை செஞ்சார். பாகவதத்துக்கு இதுக்கு மேலே சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனாக்க, குருவாயூரில் சுவாமியோட கோவிலில் அந்த சந்நிதியிலேயே உட்காந்து செஞ்சார் அவர். அது மாத்திரம் இல்லை, மொத்தம் 100 தசகம் இருக்குது நாராயணியத்தில். 1000க்கு மேலே ஸ்லோகம் இருக்குது. ஒவ்வொரு தசகத்துலேயும் 10 ஸ்லோகம் இருக்குது. ஒவ்வொரு தசகம் சொல்லி முடித்த உடனேயும் குருவாயூரப்பன்ட்ட சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறவர். குருவாயூரப்பன் ஆமோதம் பண்ணப்புறம் தான் அடுத்த தசகத்துக்கு போவர். அதனால் நாராயணியத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களும் பகவான் குருவாயூரப்பன் அவர் ஆமோதனம் பண்ணி அவர் அனுகிரகம் பண்ணி தான் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி குருவாயூருக்கு வந்த காரணம், அவருக்கு வாத நோய், ஆர்கரைட்டிஸ் சொல்கிறாலே பேரலிசிஸ் அப்படின்னா சொல்கிறேமே நம்ம, இந்த நோய் இருந்தது. அவர் பெரிய மேத்தமெட்டிஷியன், அவர் பெரிய அஸ்ட்ரானமர். அவருக்கே நோய் வந்ததா அல்லது அது 2 கருத்து இருக்குது. ஒன்று அவருக்கே வந்துன்னு சொல்கிறார். இன்னொரு கருத்து என்னன்னாக்க, அவர் வேதத்தையும் வேதாங்கத்தையும் எல்லாம் படிக்கிறதுக்காக அச்சுத்த பிஷரத்தி என்கிற ஒரு மலையாளவர்கிட்ட போயிருக்கார். அவர்கிட்ட பாடமெல்லாம் படித்ததுக்கப்புறம் அந்த குருவுக்கு இந்த உபதிரவம் இருந்தது. அவர்கிட்ட பாடமெல்லாம் கற்றுதுக்கப்புறமா குருதட்சிணியாக நாராயண பட்டத்தில் இந்த வியாதி அவர்கிட்ட வாங்கி விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, நாராயண பட்டத்திற்கு இந்த வியாதி வந்துடுத்து. அதை எப்படி போய்க்கிறது பார்த்து நிறைய மருந்துகள்லாம் சாப்பிட்டு பார்த்தார். ஆயுர்வேதத்தில் மருந்துகள்லாம் சாப்பிட்டு பார்த்தார் தேவலியால். அந்த சமயத்தில் மலையாளத்தில் ஒரு மலையாள கவி ஒருத்தர் இருந்தார், எழுத்தச்சன்னு பேர் அவருக்கு. அவருக்கும் குருவாயூரப்பன்ட்ட நல்ல பக்தி இருந்தது. அவரை கேட்டார். அவர் சொன்னார், மச்சத்தில் ஆரம்பித்து கூட்டிக்கணும் அப்படின்னார். பட்டத்தில் ஒரு பிராமணர், மச்சம்னா மீன், என்ன சொல்கிறாருன்னு யோசிக்கிறார். புரியல அவருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு. எழுத்தச்சன் சொன்னது, மத்ஸ்யாவதாரத்தில் ஆரம்பித்து விஷ்ணு பகவான் என்னெல்லாம் அவதாரம் பண்ணிக்காரோ அந்த அவதாரத்தையும் காவியமாக பண்ணணும்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சிருந்தார். இந்த மத்ஸ்யாவதாரம் தான் முதல் அவதாரம். தமிழ்நாட்டில் முதலில் தான் நடந்தது அது. அதனால தான் முதல்ல எல்லா ராஜாக்களும் மீன் குடியை வச்சுட்டு இருந்தாவ. பட்டத்திரி குருவாயூருக்கு வரார். அவர் உட்கார்றதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. கர்ப்பகிரகத்துக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ற மாதிரி கொடுக்கப்பட்டது. அதில் உட்கார்ந்துட்டு நாராயணிங்கிற காவியத்தை செய்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தசங்கம் முடிஞ்ச உடனேயும் சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கிக்கிறார். சரியாக இருக்கா ஆமோதனம் வாங்கிக்கிறார். அவருக்கு குருவாயூர் கோவில்லையே நிறைய திவ்ய தரிசனமெல்லாம் சுவாமி கொடுத்தார். ஒரு நரசிம்மாவதாரம் சொல்கிற போது
சுவாமி நரசிம்மராக காட்சி கொடுத்தார். சுவாமி ராசலீலை பண்ணார் சொல்கிற போது அதையும் காமிச்சார். கடைசியில் அக்ரே பசியாமி சொல்கிறார் இல்லையா, இப்போ வைகுண்ட காட்சியார் காமிச்சார் அவருக்கு. எப்படி பட்டத்திரிக்கு சுவாமியோட எல்லா அனுகிரகமும் கிடச்சிது, எல்லா அவதார காட்சிகளும் கிடச்சிது, திவ்ய தரிசனம்லாம் கிடச்சிது, வியாதியும் தேவலையாயிடுது. பட்டத்திரி காலத்திலேயே சம காலத்தில் மலையாளத்தில் குருவை அம்மன் அப்படின்ட்டு ஒரு வயசான மூதாட்டி கோவில் வேலைலாம் செய்கிற வழக்கம். அவளுக்கும் நிறைய பக்தி இல்லாமல் இருந்தது. பூந்தானம் சொல்லிட்டு மலையாள கவி இருந்தார். அவர் மலையாளத்து சுவாமி மேலே நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கார். ஞானப்பால் சொல்வார் நினைக்கிறேன், அது ஏதோ அந்த மாதிரி ஒரு பேர் வரும்போது. அந்த பூந்தானத்துக்கு சின்ன குழந்தை செத்து போயிடுத்து. அதனால் அவர் குருவாயூர் கோயில் பக்கத்துலேயே தங்கியிருந்து தினமும் சுவாமியை தரிசனம் பண்ணி அப்படி வாழ்க்கையை நடத்தினார். அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. பட்டத்திரி சம்ஸ்கிருதத்தில் பெரிய ஸ்காலர். ஒரு தடவை பட்டத்திரி விஸ்வநாமம் சொல்லிட்டு இருந்தபோது அமரப்பிரபுன்னு வரும், பூந்தானம் கூடவே சொல்லுவாராம். அவர் மரப்பிரபுன்னு சொல்லிட்டார் தெரியாமல். பட்டத்திரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அவர் ரொம்ப கண்டித்தார் அவரை. இப்போ சுவாமி குருவாயூரப்பனே கர்ப்பகிரகத்திலேருந்து நான் எப்படி அமரப்பிரபு, அதே நானும் மரப்பிரபாவும் இருக்கேன் நான் சொல்லி காரணமெல்லாம் சொல்லி, பூந்தானம் பெரிய பக்தன், உங்கள் பக்தியோட பூந்தானத்தோட பக்தி தான் எனக்கு பிரீத்தி சொல்லிட்டார். சொல்லி அதிலிருந்து பட்டத்திரியும் பூந்தானும் நல்ல நட்பு பாராட்டி கோவில் நிறைய கைங்கரியமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாவா. இந்த நாராயணியத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் முக்கியம்தான் நமக்கு. சாதாரணமாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒன்று செஞ்சால் பிரீத்தி அப்படின்னு சொல்கிற வழக்கம். சிவபிரானுக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாள். குருவாயூரப்பனுக்கு இந்த நாராயணியத்தை பாராயணம் பண்ணாக்க ரொம்ப விசேஷம் அவருக்கு. அவர் பிரீதி அடைஞ்சு விடுவார் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு தசகமாகவும் தினமும் சொல்லலாம், இல்லை ஒரே நாள்லேயே முழுசாகவும் பாராயணம் பண்ணிடலாம். அது பண்ணுறவாளும் இருக்கா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ குழுவாக எல்லோரும் நாராயணியம் பாராயணம் பண்ணுறான். எல்லா இடத்துலையும் குருவாயூரப்பன் கோவில் வந்துடுத்து. இது ஒரு 80 வருஷமாக தான் நடக்கிறது. இந்த மாதிரி அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பொதுவாக திருமலை வெங்கடாஜலபதியும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் பெருமாள் கோவிலையே மிக முக்கியமான கோவிலாக எல்லாரும் போகிற வழக்கம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நாராயணியமும் குருவாயூரப்பனோட பெருமையெல்லாம் தெரிஞ்சது காரணம் சேங்காலிபுரம் பிரம்ம அந்தராமதீஸ்வரர். அவர் ஒவ்வொரு உபன்யாசத்துலேயும் சொல்லுவார், நாராயணத்திலும் ஸ்லோகத்தை சொல்லுவார், குருவாயூரப்பன் பெருமையெல்லாம் சொல்லுவார். பட்டத்திரி நாராயணியம் பண்ணபோது கல்லார்ந்த குருவாயூரப்பன் ஆமாம் தலையாட்டினாரா அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்படி சொல்கிற போது எல்லாருக்கும் பக்தி வரும். சேங்காலிபுரம் பிரம்ம அந்தராமதீஸ்வரர் ஒரு தடவை கோயம்புத்தூரில் உபன்யாசம் பண்ணுற போது அவருக்கும் இந்த கை கால் முடக்கம் சொன்னேன் இல்லையா, கையில் வந்துடுத்து. அவருக்கு வந்தபோது அவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு வயசான அம்மா வந்தா, சாயங்காலம் தங்கின இடத்துக்கு வந்தா. அவர் சொன்னால், நீங்கள் உடனே குருவாயூருக்கு போங்கோ, போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்கோ, குருவாயூருக்கும் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொன்னா. அவன் அன்றைக்கி சாயங்காலமே ஸ்ரீ தீட்சிதர் குருவாயூர் கோயிலுக்கு போய் சுவாமியை வேண்டிட்டு அவருக்கு கை சரியாயிடுத்து. அந்த தினத்திலிருந்து அவர் குருவாயூரப்பன் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தது அவருக்கு. அவரும் எல்லா இடத்துலையும் உபன்யாசம் பண்ணாக்க நாராயணன் சொல்கிற வழக்கம்.
அப்பொழுது தான் தமிழ்நாட்டிலையும் நாராயணியமும் குருவாயூரப்பன் உபாசனை பண்ணுறதும் பிரசித்தமாச்சு. ஒரு தடவை குருவாயூர் கோயிலில் யாரோ உபன்யாசம் பண்ணுறா, பாகவத உபன்யாசம் பண்ணுறா, நாராயணி உபன்யாசம் பண்ணுறா. அவர் பண்ணுறவர் ரொம்ப தமாஷா சொல்லிட்டாராம் கதையை. உபன்யாசம் பண்ணுற வழக்கம் ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும், சொல்கிற விதம் இருக்கும். அவர் நினச்சிருக்கார் சுவாமி கதையை அப்படியே சொன்னாக்க ஜனங்களுக்கு ரசிக்காது, தமாஷா சொன்னாலும் ரசிக்கணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டார் அவர். குருவாயூர் கோயில் அங்கே இருந்த ராஜா அவர் ரொம்ப வருத்தமாகிடுத்து அவருக்கு. மகாபிரபு குருவாயூரப்பன் உலகத்தையே அவர் தான் ரட்சிக்கிறார், அவரோட கதையை போய் இந்த மாதிரி தமாஷா சொல்கிறாரு அப்படின்னு. அவர் ராத்திரி ஒரு சொப்பனம் வந்தது. குருவாயூரப்பன் சொப்பனத்தை பேசினார். குருவாயூரப்பன் சொன்னார், நீ வருத்தப்படாத, பக்தியாக உருகி உருகி சொல்ல போகிற ஒருத்தர் வரப்போகிறார், அவர் உபன்யாசம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்படி குருவாயூரப்பன் சொப்பனம் சொன்ன உடனேயுமே ஸ்ரீ சேங்காலம் அனந்தராம தீட்சிதர் அங்கே போய் உபன்யாசம் பண்ணினார். அவர் உபன்யாசம் பண்ணாக்க எப்பொழுதுமே பக்தி ரசமாகத்தான் இருக்கும். அது குருவாயூரில் இருக்கின்ற சுவாமி முதல்ல ஒரு யுகத்தில் ஸ்வயம்பு மன்வந்திரம்னு அந்த சமயத்தில் சுதப்பஸ் என்கின்ற பிரஜாபதிக்கும் பிருஷ்ணி என்கின்ற அம்மாவுக்கும் குழந்தையாக பிறந்தார். பிருஷ்ணி கர்ப்பன்னு பேர். அந்த சுத்தப்பஸ் என்கிற பிரஜாபதியும் பிருஷ்ணி என்கின்ற அவருடைய மனைவியும் பிரம்மாவால் உலகத்தில் ஜனத்தொகை நிறைய பண்ணணுங்கிறதுக்காக சிருஷ்டி செய்யப்பட்டா. அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல. அவர்களும் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது, இது நமக்கு வேண்டாம் நமக்கு அப்படின்னு ரொம்ப ஆன்மீகமாகவே இருந்துட்டான். நிறைய தபஸ்லாம் பண்ணுவாள். எப்பொழுதுமே பகவத் சிந்தனை, எப்பொழுதுமே பகவத் ஆராதனை. அப்படியே தம்பதி இருந்தான். அப்படி அவள் இருந்தபோது மகாவிஷ்ணு வாசுதேவன் அவளுக்கு தரிசனம் தரார். சுவாமி தரிசனம் தரும்போது அவளுக்கு என்ன கேட்குறதுனே தெரியல. சுவாமி அவளுக்கு கன்னத்தை தடவி கொடுத்தப்புறம் அப்போ தான் அவளுக்கே பிரக்ஞையே வந்தது. அவள் வேண்டுண்டா சுவாமிகிட்ட, எங்களுக்கு மோட்சம் வேணும், ஒன்றை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டுண்டா. சுவாமி சொன்னார், உங்களுக்கு முதல் பிறவி அது, ரெண்டாவது பிறகு நீங்களே கஷ்யபராவும் அதித்யாவும் பிறக்க போகிறேன், நான் இப்போ வாமனா அவதாரம் பண்ண போகிறேன். மூணாவது பிறவி நீங்களே வசுதேவராவும் தேவிக்காவும் பிறக்க போகிறேன், நான் ஸ்ரீகிருஷ்ணா பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த மூன்று பிறவி ஆன உடனே உங்களுக்கு மோட்சம் தரேன் சொல்லிட்டார். உங்களை மாதிரியே குழந்தைன்னு கேட்டதுனால சுவாமி அவள் குழந்தையாகவும் பிறந்தார். அந்த குழந்தைக்கு பிருஷ்ணி கர்ப்பன்னு பேர். சுவாமி மாதிரியே இருக்கணும், அப்போ சுவாமி என்ன ஒரு தரிசனம் கொடுத்தார் அதே மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால சுவாமி விக்கிரகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தார். அந்த விக்கிரகம் பார்த்தாலும் அஞ்சனம்ங்கிற பொருளால் செய்யப்பட்டது. அந்த பார்த்தாலும் அஞ்சனம்ங்கிறது வைகுண்டத்துலாம் இருக்காமல், அது வேறு எந்த இடத்துலையும் அந்த கல் கிடையாது. சுவாமியை வாட்டை கொடுத்து அது பூஜை பண்ணணும்னு சொல்கிறார். சுவாமியும் பிருஷ்ணி கர்ப்பனாரும் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த பிருஷ்ணி கர்ப்பன் தான், அந்த சுவாமி தான் துருவசுவாமி தபஸ் செஞ்ச போது அவருக்கு தரிசனம் கொடுத்து, அதே மாதிரி துருவசுவாமி ஒன்றும் பேச முடியாமல் இருந்தபோது சங்கால தடவை கொடுத்து கன்னத்தை தடவை கொடுத்து அப்புறம்தான் துருவன் துதி பண்ணாருன்னு சொல்கிறது. துருவன் இன்றைக்கும் ஆகாசத்தில் துருஷத்திரமாக இருக்கார். அவரும் இருக்கார், அம்மாவும் இருக்கார். அது அனுகிரகம் பண்ணது இந்த பிருஷ்ணி கர்ப்பன் தான்னு சில பேரோட கருத்து. இரண்டாவது ஆரமாக கஷ்யபராகவும் அதித்தியாகவும் பிறந்தார். சுவாமி வாமனாவதாரம் பண்ணார். மூணாவதாக வசுதேவர் தேவிக்கையாக பிறந்தார்.
ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் நடந்தது. சுவாமி அவதாரம் பண்ண உடனே அவளுக்கு வைகுண்ட காட்சி தான் காமிச்சுட்டு இது கடைசி உங்களுக்கு பிறவி, இனிமேல் பிறவி கிடையாது அனுகிரகம் பண்ணார். அப்புறம் சாதாரணமாக பிராகிருத்த சிசு போல மனுஷனாக சாமி மாறிட்டார். கிருஷ்ண பகவான் அவர் எதுக்காக உலகத்தில் அவதாரம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் முடித்து விட்டு எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு மோசமாக இருக்கவளுக்கெல்லாம் நிகிரகம் பண்ணிவிட்டு கடைசியாக வைகுண்டம் போகிறபோது அந்த விக்கிரகத்தை உத்தவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணபோது இந்த விக்கிரகத்துக்கு உத்தவர் பூஜை பண்ணியிருக்கார், கிருஷ்ண பகவான் பூஜை பண்ணியிருக்கார், வசுதேவன் தேவிக்கு பூஜை பண்ணியிருக்கார். ஒரு ஆலயம் நிர்மாணம், இந்த ஆலயத்தையும் விக்கிரகம் இருந்தது. மகாப்பிரளயம் வந்தது. உடனே அந்த விக்கிரகத்தை ஆகாச மார்க்கமாக குருவும் வாயும் எடுத்துன்னு போய் உத்தவர் சொன்னபடி ஆகாச மார்க்கமாக குருவும் வாயும் எடுத்துட்டு போய் அவள் பாதுகாத்து பிரளயம் இன்னும் அடங்கினப்புறமா ஏதோ ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு ஆகாச மார்க்கமாக வந்துட்டே இருக்கா. அப்படி வரபோது இப்போ குருவாக இருக்கிற இடத்துல பார்வதி பரமேஸ்வரன் கோவில் இருந்தது. பார்வதியும் பரமேஸ்வரனும் குருவுக்கும் வாயுக்கும் உத்தரவு போடுறா, நீங்கள் இந்த இடத்துல தான் இந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி உத்தரவு போட்டுவிட்டு அது ஸ்தாபனமான உடனே பார்வதி பரமேஸ்வரன் பக்கத்தில் இருக்கிற மம்புன்னு ஊர் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டாவ. இந்த விஷ்ணு சிவன் பேதம் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் கொஞ்சம் இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டியாச்சு வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. சிவன் வேறு இல்லை, விஷ்ணு வேறு இல்லை, அப்படித்தான் எல்லாரும் பக்தியாக இருப்பேன். அப்படித்தான் குருவாயூரில் நடந்தது. குருவும் வாயுமா அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுனால அந்த ஊருக்கே குருவாயூர்னு பேர் வந்துடுத்து. சுவாமிக்கு குருவாயூரப்பனுங்கிற நாமா வந்துடுத்து. ஹரே கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இப்போ கோவிலுக்குள்ளே அந்த குருவாயூரப்பன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவர் சேங்காலம் நந்தராம் ரிஷிதர் அவர் காலத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் நாராயணி படிக்கணும்னு ஆசை வந்தது. முதல்லாம் கோவில் அவ்வளோ கூட்டம் இருக்காது. 1971 சதர்ன் ரயில்வேயில் வந்து ஒரு இன்டர் காலேஜியேட் டிபேட் வச்சுருந்தா. நான் இப்போ விவேகானந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். நானும் டிபேட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு பரிசு கிடச்சிது. சதர்ன் ரயில்வே ஃபுல்லாக ஃபஸ்ட் கிளாஸ் பாஸு 2 and 4 போகிறதுக்கு கொடுத்தா. அந்த பாஸை வச்சு நானும் எங்கள் அப்பாவும் எல்லா க்ஷேத்திரமும் போனோம். குருவாயூரும் வந்துருந்தோம். நாங்கள் குருவாயூர் இருந்தபோது அன்றைக்கி வந்து ட்ரேட் யூனியன் ஸ்ட்ரைக். அன்றைக்கி போட்டிலெலாம் வந்தோம். அந்த பக்கத்தில் ஆறு ஓடுறது, போட்டெல்லாம் வந்தோம். கோவிலுக்கு வந்தோம். கோவிலுக்கு வந்தப்புறம் தேவஸ்தானத்தை எல்லாரும் நாங்கள் வரவேற்று கோவிலில் சுவாமிக்கு எதிர்த்தா மாதிரியே எங்களை உட்காந்து வச்சு வாழை இலையில் பிராமண போஜனம்லாம் செஞ்சு வச்சா. அப்பா சிகவச்சுருப்பா, அப்பா ரொம்ப தேஜஸ்வியாக இருப்பா. அப்பா அப்போது நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் இலையில் அன்னம் பரிமாறிட்டோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற போது எங்களுக்கும் அபோஜனம் போட்டு அப்படி தான் நடந்தது. அப்போ எளிமையாக இருந்த குருவாயூர் கோவில் இப்போ வந்து கூட்டம் தாங்கலை. எப்போ போனாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு மலையாள சிறுமி இந்த பூந்தானம் சொன்ன அந்த மலையாள காவியத்தை உருக்கமாக பக்தியோட பாடிட்டு இருந்தான். அதனால மறக்கவே முடியும். அத்தனை பக்தியாக அந்த சுவாமிக்கு முன்னாடின்னு பாடுறது ரொம்ப சில பேரால் தான் முடியும். அது குருவாயூரப்பன்ட்ட ரொம்ப நிறைய பேர் பக்தியாக இருந்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்லோகமும் முக்கியம் அதில். அப்படி இருந்தாலும் சில ஸ்லோகங்கள் வந்து படித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பொதுவாக கருத்து இருக்குது. காஞ்சி மகாபிரிவா காலத்தில் இருந்தபோது அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்தம் உத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மம ரோகராசியம் நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு அப்படின்னு ஸ்லோகம். இது வந்து நிறைய இதை பாராயணம் பண்ணாக்க 48 நாள் பாராயணம் பண்ணால் எல்லா வியாதியும் தேவலையாடும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். நிறைய பேர் இந்த மாதிரி பாராயணம் பண்ணி வியாதிகள்லாம் தேவலையாக இருக்குது.
சில பேர் கேன்சர் கூட க்யூர் ஆகிருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி திருவல்லிக்கேணியில் கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் சன்னியாசம் வாங்கிட்டு சித்தி ஆகிட்டார். அவருடைய அதிஷ்டானம் திருச்சியில் காவேரி இங்கே தமிழ்நாட்டில் நுழையோரும் அந்த ஊரில் வடூர் பேர் நிற்கிறேன் அந்த இடத்துல ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அவர் வாழ்ந்த காலங்கள் ஃபுல்லாகவே எப்போவுமே அவர் பகவத் சம்பந்தமாக தான் இருக்கும். நாராயணியம் படிச்சுட்டு இருப்பார், பாகவதம் படிப்பார், உபன்யாசம் பண்ணுவார். எதுவுமே பணத்துக்காக பண்ணுறதில்ல, பக்தி பூர்வமாக பண்ணுறது, எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கணும்னு அப்படி பண்ணுறது. அப்பேற்பட்ட அந்த கோவிந்த தாமோதர சுவாமிகள் ஒவ்வொரு வருஷம் கோகுலாஷ்டமி சமயத்தில் ஒரு வாரம் காஞ்சி மகாபிரியா பக்கத்தில் இருந்து பாகவதம் ஃபுல்லாக பாராயணம் பண்ணுவார். சப்தாகமாக பாராயணம் பண்ணுவார். மகாபரிவாளுக்கு என்ன ஒரு காரியக்கிரமம் இருந்தாலும் இதைத்தான் முழுசாக கேட்டுருப்பான். அப்படிப்பட்ட அந்த கோவிந்த தாமோதர சுவாமிகள் சில ஸ்லோகத்தம் நமக்கு சொல்லியிருக்கார். நமக்கு முதல்ல 91வது தசகத்திலிருந்து 97வது தசகம் வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள்லாம் தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தாக்க நல்ல பக்தி ஏற்படும், வைராக்கியம் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதை தவிர நாராயணத்தில் 53வது தசகம் கடைசி ஸ்லோகம் ஜெயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்பராதீஸ்வர பாகியரோகாத். இதை தினமும் நாராயணம் படித்ததுக்கப்புறமா பூஜை பண்ணப்புறம் 3 நாள் சொன்னால் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கார். அடுத்ததாக 57வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் காலம் விகாய சதையோ லோலாம்பரீச ஹரே ஹரே கிளேசானே. இதையும் 58வது தசகம் கடைசி ஸ்லோகம் பவனபரபத்தே துவம் தேகிமே தேக சௌக்கியம். இந்த ஸ்லோகத்தையும் 60வது தசகம் கடைசி ஸ்லோகம் கருணா சிசுரோ ஹரே ஹர துவரையாமே சகலாமயாவலி. இந்த ஸ்லோகத்தையும் படித்தா நல்லது சொல்லியிருக்கார். முதல்ல சொன்னேன் இல்லையா, ஜெயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்பராதீஸ்வர பாகிரோகாத்துன்னு. இது சொல்கிறது குருவாயூரப்பனை பல்லாண்டு பாடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக சொல்லணும், 3 சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கார். 58வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் குரு புரீபத்தே பாகிமாம் கதாத். அதுவும் 78வது தசகத்தில் 7வது ஸ்லோகம் ஐ கிருபாலய பாலயமாம் ஜெகதே கபதே. இந்த ஸ்லோகத்தின் சொன்ன விசேஷம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஜெயதி கிருஷ்ணா இப்படி சொல்லிட்டு வந்தாக்க எல்லா காரியம் சித்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜெயதி கிருஷ்ண ஜெயதி கிருஷ்ண ஜெயதி கிருஷ்ண. 58வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் சத்வம் விஸ்வார்த்தி சாந்தியை பவன புரபத்தே பக்தி பூர்த்தியேச்ச பூயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்தாக்க இல்லை மனசாந்தி இருக்கும். எல்லாருக்கும் மனசில் கவலை தான் நிறையா இருக்குது. அந்த கவலை போய் மனசாந்தி வரணும்னாக்க சொன்னால் ரொம்ப விசேஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். காமேகம் துவாமேவ ஆனந்த பூர்ணம் பவனபரபதே பாகிமாம் சர்வதா பாத்து. இது ஒரு ஸ்லோகம். 98வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் சக்கரம் தே காலரூபம் வியதேத் நதுமாம் தொத்பதேகாவலம்பம் விஷ்ணு காருண்ய சிந்தோ பவன பரபத்தே பாகி சர்வாமயோகா. இதெல்லாம் சொன்னாக்க இந்த நவகிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் போயிடும், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. இப்போது யூடியூப் எடுத்து பார்த்தா விதவிதமாக எல்லோரும் போடுறா. இது அந்த கடல் நடக்கப்போ இந்த கடல் நடக்க போகிறது, இந்த பிரளயம் வரப்போகிறது எல்லாம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டாக்க சக்கரம் தே காலரூபம்
व्यतयतु न तु मां त्वत्पदैकावलम्बं विष्णो कारुण्य सिंधो பவன பிரபத்தே பாகி சர்வாமயோகாத்து அப்படின்னு நவகிரகங்கள்னாலும் எந்த விதமான கருதலும் வராது. எப்போவுமே நம்ம வந்து சௌக்கியமாக நன்னா இருப்போம் நம்ம அப்படின்னு இருக்கு. கடைசி 100வது தசகத்தில் 10வது ஸ்லோகம் கிருஷ்ண காருண்ய சிந்தோ கிருத்வா நிசேஷதா பார்த்து பரிசத்து பரமானந்த சந்தோக லக்ஷ்மி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி 25வது தசகத்தில் நரசிம்மசுவாமியை வர்ணிக்கிற போது ஸ்லோகங்களாதுன்னு வந்தாக்க பயமே இருக்காது, பயத்துலேருந்து வந்து விடுபடுவோம், பயம் இல்லாமல் நிர்பயமாக இருப்போம். மத்ஸ்யாவதாரத்தை பற்றி வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் 32வது தசகத்தில் இருக்குது. எல்லாம் சொல்லிகிட்டே வந்தாக்க சுபகாரியங்கள்லாம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடக்கும், எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடக்கும். கல்யாணம், பூணல் போடுறது, சீமந்தம், வளகாப்பு, இது மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடக்கும். இப்படி சுவாமிகள் வந்து சில ஸ்லோகங்களை வந்து முக்கியமான சொல்லிக் கொடுத்துருக்கார். இது மாத்திரம் இல்லை, நாராயணியம் படிக்கணும்னு நினச்சாலே குருவாயூர் மனசு வந்து உட்காந்துடுறார். பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள்லாம் அவர் வந்து போக்கி விட்டுருவார். அவர் முடிஞ்ச வரைக்கும் பக்தியோடையும் சிரத்தையோடையும் இதெல்லாம் படித்து பகவான் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகணும். நம்ம இவர் பூந்தானம் வந்து கடைசியில் தேவலத்திமானம் வந்து அவர் வந்து மேலோகத்துக்கு போனான்னு சொல்லுவார். அவருக்கு விமானம் வந்தபோது அவத்தில் வேலை செய்கிற வேலைக்காரி தொடப்பக்கட்டையோடு இருந்தாவோ எல்லோரும் வாங்கன்னு சொன்னார். அவளும் வந்தால் அவளும் ஆக்ஷன் போயிட்டார் அவர் மேலோகத்துக்கு அப்படின்பா. நாராயண பட்டத்திரி குருவாயூரில் நாராயணம் பண்ண அப்புறமா மூகாம்பி கோவிலில் போய் அம்பாளை பற்றி நிறைய ஸ்லோகமெல்லாம் பண்ணார். 70 தசகம் பண்ணினார். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் வர்ணித்து எல்லாம் பண்ணினார். அவருக்கு மூகாம்பிகளோட சந்நிதியிலேயே அந்த கோவில்லையே அவருக்கு மோட்சம் கிடச்சிருத்து. தேவலோகத்துலேயும் மானம் வந்து பட்டத்திரியும் மேலோகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இப்படி சுவாமி நம்மளும் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. இகலோகத்திலையும் சௌக்கியம்தான், பரலோகத்திலையும் சௌக்கியம்தான். நம்ம எல்லோரும் பகவான்கிட்ட பக்தியாக இருந்து எல்லா நல்லதையும் அடையணும்னு குருவாயூர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இந்த சொற்புரை முடிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரதாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிமகிசாக கோபிராமணேபியோ சுமசநித்தியம் லோகா சமஸ்தா ஸ்ரீகிருதோ பவந்து. அது மாத்திரம் இல்லை, இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஏகாதசி ரொம்ப விசேஷம் குருவாயூரில். கைசிக ஏகாதசி அப்படின்பா. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். கோவில் ஃபுல்லாக்கெல்லாம் ஏற்றி வச்சுருவான். அந்த கைசிக ஏகாதசினிக்கு உதயாசன பூஜை பண்ணுறதா கைங்கரியம் பண்ணணும்ட்டு எனக்கு கோவிலில் விசாரித்தேன். அவள் வந்து 300 வருஷத்துக்கு வந்து ஏற்கனவே அதுக்கு வந்து எல்லாம் பணம் கட்டியாச்சு எல்லோரும் அப்படிங்கிற அந்த மாதிரி பல 100 வருஷங்களுக்கு எல்லோரும் சுவாமிக்கு கைங்கரியம்னு தயாராக இருக்கான். ரொம்ப உயர்ந்த கோவில் அது. எல்லோரும் நேராக போய் பல முறை தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது வந்து நல்ல முறையில் பாதுகாப்பாவா. கயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே சுபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி.